வருவாய்த்துறையின் சார்பில் 55 கோடியே 32,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். மேலும் ஆவடி, பர்கூர், விராலிமலை, வெம்பக்கோட்டை, திருவேங்கடம் ஆகிய 5 புதிய வருவாய் வட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் வருவாய்த்துறையின் சார்பில் 55 கோடியே 32,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் 16 கோடியே 22,61,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை ஆட்சியர்களுக்கான குடியிருப்பு கட்டடங்கள், நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை இயக்குநரக இணைப்பு அலுவலக கட்டிடம், வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள், வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள், கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள், அரசு விருந்தினர் இல்லம், மனுக்கள் மையம், அலுவலர்கள் குடியிருப்புகள் ஆகியவற்றை திறந்து வைத்து புதிய 5 வட்டங்களை துவக்கி வைத்தார். அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களிடையே முறையாக கொண்டு சென்று அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக விளங்கும் வருவாய்த்துறையின் மேம்பாட்டிற்காக புதிய வருவாய் வட்டங்களை உருவாக்குதல், வருவாய்த்துறைக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய சொந்த கட்டடங்கள் கட்டுதல், அலுவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் 3,81,901 சதுர அடி கட்டட பரப்பளவில் 55 கோடியே 32,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 8 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்த பெருந்திட்ட வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 40 துறைகளுக்கான அலுவலக அறைகள், 2 பெரிய மற்றும் 2 சிறிய கூட்டரங்குகள், விருந்தினர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, மாவட்ட வருவாய் அலுவலர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, திட்ட அலுவலர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, அலுவலர்களுக்கான குடியிருப்புகள், பொதுமக்களுக்கான காத்திருப்பு கூடம், குடிநீர் வசதி, மின்தூக்கி வசதி, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வசதி, உணவக கட்டடம், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இப்பெருந்திட்ட வளாகமானது பொதுமக்கள் எளிதில் வந்து செல்வதற்கு வசதியாகவும் அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களை ஒரே இடத்தில் சந்தித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாகவும் உள்ளது. மேலும் வேலூர் மாவட்டம் ஆம்பூர், திருப்பூர் வட்டம் மடத்துக்குளம் ஆகிய இடங்களில் 4 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், திருநெல்வேலி மாவட்டம் கீழப்பாவூர், ராமநாதபுரம் மாவட்டம் தரக்குடி, அரியலூர் மாவட்டம் செந்துறை, ஜெயங்கொண்டம் மற்றும் சுத்தமல்லி, நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, கரூர் மாவட்டம் பரமத்தி ஆகிய இடங்களில் 1 கோடியே 19,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம், அரியலூர் மாவட்டம் குவாத்தூர் வடக்கு மற்றும் கத்தாகர் வடக்கு, சேலம் மாவட்டம் சிங்கிபுரம், காட்டு வேப்பிலைப்பட்டி, சிவதாபுரம், கருமாபுரம், போடிநாயக்கன்பட்டி, கல்பாரப்பட்டி, அம்மாபாளையம், கரூர் மாவட்டம் பேட்டை, விருதுநகர் மாவட்டம் போடம்பட்டி, செட்டிக்குறிச்சி, வக்கணகுண்டு, திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம், சினக்காவனம் 1, சினக்காவனம் 2, கொரட்டூர், கத்திவாக்கம், எர்ணாவூர், சாத்தான்காடு, மணலி, பொன்னேரி ஆகிய இடங்களில் 1 கோடியே 96,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 23 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்பு கட்டடங்கள், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை ஆட்சியர்களுக்கான 4 குடியிருப்பு கட்டடங்கள், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 90,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு விருந்தினர் இல்லம், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 29,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மனுக்கள் பெறும் மையம் மற்றும் தகவல் மையம், திருப்பூர் LRG நாயுடு அரசு மகளிர் கல்லூரியில் 2 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், அலுவலர்கள் குடியிருப்பு, கணினி அறை, கழிப்பறைகள், சென்னை சேப்பாக்கத்தில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை இயக்குநரக அலுவலக இணைப்பு கட்டடம், தர்மபுரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2 கோடியே 3,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குறுவட்ட நில அலுவலருக்கான
16 குடியிருப்புகளுடன் கூடிய அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 71 கோடியே 55,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வருவாய்த்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடம் ஆகிய 5 புதிய வருவாய் வட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், வனத்துறை அமைச்சர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் தலைவர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலாளர் திரு இரா வெங்கடேசன், முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு அதுல்ய மிஸ்ரா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.